நாள் நிகழ்ச்சி மூலமா யாரை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, தமிழ் திரையுலகத்துல மிக சிறந்த பன்முக திறன் கொண்ட முன்னணி குணச்சித்திரன் மற்றும் நகைச்சுவை நடிகரான டெல்லி கணேஷ் அவங்கள பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். 1944ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி அன்னைக்கு பிறந்திருக்காங்க. 2024ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 9ஆம் தேதி அன்னைக்கு காலமாயிருக்கிறாங்க. டெல்லி கணேஷ் அவர்கள் 40 வருஷங்களுக்கு மேலா தன்னோட திரைப்பயணத்துல 400க்கும் மேற்பட்ட திரைப்படங்கள்ல பல்வேறு கதாபாத்திரங்கள்ல நடிச்சு தமிழ் நெஞ்சங்கள்ல நீங்காத இடம் பிடிச்சவரு அப்படின்னு சொல்லலாம். தமிழ்நாட்டுல தென்காசி மாவட்டம் கீழப்பாவூர்ல பிறந்திருக்காங்க. இவங்களோட இயற்பெயர் கணேசன் மகாதேவன் அப்படிங்கிறது தான். திரையுலகத்திற்கு வரதுக்கு முன்னாடி 1964 இருந்து 1974 வரைக்கும் சுமார் 10 ஆண்டுகள் இந்திய விமானப்படையில பணியாற்றிருக்கிறாங்க. விமானப்படை பணிக்கு பிறகு டெல்லியில இருந்த தட்சிண பாரத நாடக சபா அப்படிங்கிற நாடக குழுவுல இணைஞ்சு நடிச்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறமா சென்னைக்கு வந்து நாடகங்கள்ல நடிச்ச இவரை இயக்குனர் சிகரம் கே. பாலச்சந்தர் அடையாளம் கண்டு 1976ல பட்டின பிரவேசம் அப்படிங்கிற படம் மூலமா சினிமாவில அறிமுகப்படுத்திருக்காங்க. டெல்லி நாடக குழுவுல இருந்ததால கே. பாலச்சந்தரே இவருக்கு டெல்லி கணேஷ் அப்படிங்கிற பெயரை சூட்டியிருக்கிறாரு. கமலஹாசன், ரஜினிகாந்த், விஜயகாந்த் உட்பட பல முன்னணி நடிகர்களோட இணைஞ்சு நடிச்சிருக்காங்க டெல்லி கணேஷ் அவர்கள். குறிப்பா கமலஹாசனோட இவர் இணைஞ்சு நடிச்ச பல படங்கள் காலத்தால அழியாதவை அப்படின்னு சொல்லலாம். மைக்கேல் மதன காமராஜன் படத்துல பாலக்காட்டு சமையல்காரரா பாலக்காடு மணி ஐயர் கதாபாத்திரம் இன்னைக்கும் ரசிகர்கள் மத்தியில பேசப்பட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். பிரான்சிஸ் அப்படிங்கிற வில்லன் கதாபாத்திரத்துல அபூர்வ சகோதரர்கள் படத்துல நடிச்சிருப்பாங்க. அபய் சண்முகி, தென்னாலி, சிந்து பைரவி, ஆகா இந்த படங்கள் எல்லாத்துலயுமே இவரோட நடிப்பு இன்னைக்கு வரைக்கும் பேசப்பட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். குணச்சித்திரம், நகைச்சுவை, வில்லன், பாசமுள்ள தந்தை அப்படிங்கிற எந்த கதாபாத்திரத்தை கொடுத்தாலும் அதுல ரொம்ப யதார்த்தமான நடிப்பை வெளிப்படுத்துறதுல இவர் ரொம்ப திறமைசாலி. சிறந்த நடிப்புக்காக தமிழக அரசோட கலைமாமணி விருது மற்றும் மாநில அரசின் சிறப்பு விருதுகளை பெற்றிருக்கிறாங்க டெல்லி கணேஷ் அவர்கள். திரைப்படங்கள் மட்டும் இல்லாம ஏராளமான தொலைக்காட்சி தொடர்கள்லயும் குறும்படங்கள்லயும் நடிச்சிருக்கிறாங்க. வயது முதிர்வு மற்றும் உடல்நலக் குறைவு காரணமா தன்னோட 80வது வயதுல 2024ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 9ஆம் தேதி அன்னைக்கு சென்னையில காலமாயிருக்கிறாங்க டெல்லி கணேஷ் அவர்கள். தன்னோட நடிப்பு திறமையால ரசிகர்கள் நெஞ்சத்துல நீங்காத இடம் பிடிச்ச டெல்லி கணேஷ் அவங்கள பத்தின நிறைய விஷயங்களை இந்த நாள் நிகழ்ச்சி மூலமா தெரிஞ்சுக்கிட்டதுல மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். யாரு அவங்களோட பிறந்த நாளை சந்தோஷமா கொண்டாடிட்டு இருக்காங்க அப்படிங்கறத இந்த நாள் நிகழ்ச்சி மூலமா தெரிஞ்சுக்கலாமா? இந்திய திரையுலகத்துல குறிப்பா பாலிவுட் மற்றும் தென்னிந்திய திரைப்படங்கள்ல மிக சிறந்த திறமையை வெளிப்படுத்தி வரக்கூடிய ஒரு முன்னணி இந்திய நடிகையான டாப்சி அவங்க தான் இன்னைக்கு அவங்களோட பிறந்த நாளை சந்தோஷமா கொண்டாடிட்டு இருக்காங்க. 1987ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி அன்னைக்கு புதுடெல்லியில ஒரு சீக்கிய குடும்பத்துல பிறந்திருக்காங்க டாப்சி அவர்கள். இவங்க தமிழ், தெலுங்கு மற்றும் இந்தி மொழிகள்ல பெண் மைய கதாபாத்திரங்கள் மற்றும் அழுத்தமான வேஷங்கள்ல நடிச்சு தனக்குன்னு ஒரு தனி இடத்தை பிடிச்சிருக்காங்க. கணினி அறிவியல் துறையில பொறியியல் பட்டம் பெற்றிருக்கிறாங்க. திரையுலகிற்கு வரதுக்கு முன்னாடி மென்பொருள் பொறியாளரா பணியாற்றிருக்கிறாங்க டாப்சி அவர்கள். பார்ட் டைமா மாடலிங் செஞ்சுட்டு வந்த இவங்க மின்டாடா ஃபெமினோ மிஸ் இந்தியா போட்டியில பங்கேற்று சில முக்கிய பட்டங்களை வென்றிருக்கிறாங்க. 2010ஆம் ஆண்டு ராகவேந்திர ராவ் இயக்கத்துல வெளியான ஜூமண்டி நாதம் அப்படிங்கிற தெலுங்கு திரைப்படம் மூலமா சினிமா உலகிற்கு அறிமுகமாயிருக்கிறாங்க டாப்சி அவர்கள். வெற்றிமாறன் இயக்கத்துல தனுஷ் நடிச்ச ஆடுகளும் திரைப்படம் மூலமா தமிழ்ல அறிமுகமாயிருக்கிறாங்க. இந்த படத்துல ஆங்கிலோ இந்தியன் கேரக்டர்ல நடிச்சிருப்பாங்க. அதுல இவங்களோட பெயர் ஐரின் அப்படிங்கறதா. இந்த கதாபாத்திரம் மூலமா தமிழ் ரசிகர்களிடையே தொடர்ந்து ஆரம்பம், காஞ்சனா 2, கேம் ஓவர் இந்த மாதிரி பல வெற்றி படங்கள்ல நடிச்சிருக்கிறாங்க டாப்சி அவர்கள். ஹிந்தி திரையுலகத்துல அமிதாப் பச்சனோட இவர் இணைஞ்சு நடிச்ச பிங்க் அப்படிங்கிற படம் இவங்களுக்கு மிகப்பெரிய நற்பெயரையும் திருப்பு முனையையும் ஏற்படுத்தி தந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய கதைகளை தேர்ந்தெடுத்து நடிக்கிறது இவரோட ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லலாம். இவர் நடிச்ச முக்கியமான படங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா நாம் ஷபானா, முல்க், மிஷன் மங்கள், சான் கி ஆங்க், தப்பட், ஹாசின், தில்ருபா மற்றும் ஷாருக்கானோட நடிச்ச டங்கி இந்த படங்கள் எல்லாமே இவங்களுக்கு முக்கியமான படங்கள் அப்படின்னு சொல்லலாம். சான் கி ஆங்க் அதுக்கப்புறமா தப்பட் ஆகிய திரைப்படங்களுக்காக சிறந்த நடிகைக்கான பிலிம்பேர் விருதுகளை வென்றிருக்கிறாங்க டாப்சி அவர்கள். தன்னோட நீண்ட நாள் காதலரும் டென்மார்க் நாட்டை சேர்ந்த ஒலிம்பிக் பேட்மிண்டன் வீரருமான மத்தியாஸ் போ அப்படிங்கிறவரை 2024ஆம் ஆண்டு மார்ச் மாதம்
உதய்பூர்ல ரகசியமா திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. இவங்க பிரீமியர் பேட்மிண்டன் லீக்ல விளையாடும் புனே 7 ஏஜஸ் அப்படிங்கிற பேட்மிண்டன் அணியோட உரிமையாளராகவும் இருக்காங்க. இந்திய திரையுலகத்துல குறிப்பா பாலிவுட் மற்றும் தென்னிந்திய திரைப்படங்கள்ல மிக சிறந்த திறமையை வெளிப்படுத்தி வரக்கூடிய ஒரு முன்னணி இந்திய நடிகையான தாப்சி பன்னு இவங்க தான் இன்னைக்கு அவங்களோட பிறந்த நாளை சந்தோஷமா கொண்டாடிட்டு இருக்காங்க. இந்த நாள் நிகழ்ச்சி மூலமா அவங்களுக்கு ஸ்பெஷலான பிறந்த நாள் வாழ்த்துக்களை சொல்லிக்கலாம். இப்ப நாம இந்த நாள் நிகழ்ச்சி மூலமா யார பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, தமிழ் மற்றும் கன்னட திரையுலகத்துல மிகவும் புகழ்பெற்ற முன்னணி இந்திய நடிகர், திரைப்பட இயக்குனர் மற்றும் தயாரிப்பாளரான கல்யாண் குமார் இவங்கள பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். 1950கள் முதல் 1970கள் வரை தமிழ் மற்றும் கன்னட திரையுலகத்துல மிகவும் புகழ் பெற்றவர் கல்யாண் குமார் அவர்கள். பெங்களூர்ல ஒரு நடுத்தர குடும்பத்துல பிறந்த இவருக்கு பெற்றோரிட்ட பெயர் சொக்கண்ணா அப்படிங்கிறது தான். 1928ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 28ஆம் தேதி அன்னைக்கு பிறந்திருக்காங்க கல்யாண் குமார் அவர்கள். 1999ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி அன்னைக்கு காலமாயிருக்கிறாங்க கல்யாண் குமார் அவர்கள். கன்னட திரையுலகத்துல டாக்டர் ராஜ்குமார் மற்றும் உதயகுமார் ஆகியோரோட இணைஞ்சு அன்றைய காலகட்டத்தோட முன்னணி திரையுலக மூவேந்தர்களுள் ஒருவராக இவர் போற்றப்பட்டிருக்காரு. பெற்றோர் இவரை ஒரு மருத்துவரா பார்க்கணும் அப்படின்னு விரும்பினாலும் நடிப்பு மீது கொண்ட ஈர்ப்பால நாடக மேடைகள்ல நடிக்க தொடங்கினாரு. அதுக்கப்புறமா தன்னோட பெயரை கல்யாண் குமார் அப்படின்னு மாற்றிக்கிட்டாரு. 1954ஆம் ஆண்டு வெளியான நடசிகரா என்ற கன்னட திரைப்படத்தின் மூலமா நடிகரா அறிமுகமாயிருக்கிறாரு கல்யாண் குமார் அவர்கள். ஸ்ரீதரோட இயக்கத்துல 1962ல வெளியான நெஞ்சில் ஒரு ஆலயம் திரைப்படத்துல மருத்துவரா நடிச்சதன் மூலமா தமிழ் ரசிகர்கள் நெஞ்சங்கள்ல நீங்காத இடம் பிடிச்சாரு அப்படின்னு சொல்லலாம். நெஞ்சம் மறப்பதில்லை, தாயில்லா பிள்ளை போன்ற பல முக்கிய தமிழ் படங்களையும் நடிச்சிருக்கிறாரு கல்யாண் குமார் அவர்கள். 1963ல வெளியான அமரசிற்பி ஜெகநாச்சாரி திரைப்படம் மூலமா ஒரு வண்ண திரைப்படத்துல நடிச்ச முதல் கன்னட நடிகர் அப்படிங்கிற வரலாற்று பெருமையை பெற்றிருக்கிறாரு கல்யாண் குமார் அவர்கள். 5 சகாப்தங்களுக்கும் மேலான திரைப்பயணத்துல 200க்கும் மேற்பட்ட திரைப்படங்கள்ல நடித்துள்ள இவரு சில படங்களை இயக்கியிருக்கிறாரு, தயாரிப்பும் செஞ்சிருக்கிறாரு. தமிழ்ல இவர் கடைசியா நடிச்ச திரைப்படம் 1994ல அர்ஜுன் இயக்கத்துல வெளியான ஜெய்ஹிந்த் அப்படிங்கிற படம் தான். இவர் கன்னட திரையுலகத்துல பிரபல கதாநாயகி ரேவதி அப்படிங்கிறவங்கள திருமணம் செஞ்சுக்கிட்டாரு. இவங்களோட மகன் பாரத் கல்யாண் இப்ப அவங்க தமிழ் தொலைக்காட்சி தொடர்கள்ல பிரபல நடிகரா வலம் வந்துட்டு இருக்காரு. தன்னோட 71வது வயதுல பெங்களூர்ல காலமாயிட்டாரு கல்யாண் குமார் அவர்கள். தன்னோட நடிப்பு மூலமா ரசிகர்கள் நெஞ்சங்கள்ல நீங்காத இடம் பிடிச்ச கல்யாண் குமார் அவங்கள பத்தின நிறைய விஷயங்களை இந்த நாள் நிகழ்ச்சி மூலமா தெரிஞ்சுக்கிட்டதுல மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம்.